வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா நாட்டுக்கோழி குழம்பு தான் செய்ய போகிறேன். வாங்க பார்க்கலாம். மிளகு, சீரகம், சோம்பு, வறுத்த காஞ்ச மிளகா போட்டுக்கணும். எண்ணெயில் நல்லா வதக்கிட்டு வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம், தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன், போட்டுக்கேன். அதையும் நல்லா அழகு வதக்கிடலாம். தக்காளி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிடலாம். இதை நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் சும்மா அதான் ரொம்பலாம் வதக்க வேணாம். கொஞ்சமாக வதக்கிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிடுவோம். தக்காளி போட்டுக்கலாம். குழம்பு கொதிக்குது, இதை அரைச்சி அதுக்கப்புறம் ஊற்றுவோம். கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். எடுத்து அப்படியே ஆறட்டும். இப்போ கோழி வேவுது, அதை போட்டுப்போம். நாட்டுக்கோழி தான் இது. முருங்கைக்காய் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு வேக வச்சுட்டேன். இப்போ தான் குழம்பு கூட்டு போகிறேன் நான். முருங்கைக்காய் போட்டால் நல்லா வாசனையாக இருக்கும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுங்க. குழம்பு பொடி வீட்டில் அரைச்ச பொடி தான். மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுங்க. உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுங்க. உப்பு போட்டுங்க. ஏற்கனவே உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் நான், அதனால் கம்மியாக போட்டிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். நாட்டுக்கோழி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இதை வதக்கிறத அரைச்சிடலாம். வெங்காயம், தக்காளியெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் குழம்பு. நாட்டுக்கோழி வாங்கி வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் எனக்கு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. கொஞ்சமாக சின்ன வெங்காயமாக ஒரு தக்காளி பாதி சைஸ் தான் இருக்கும், போட்டுக்கலாம். கறிவேப்பிலை போட்டுக்கலாம். தேங்காய் கொஞ்சம் அரைச்சி போட்டுக்கணும், அது சொல்ல மறந்துட்டேன். நான் போய் அரைச்சி ஊற்றிட்டேன். அதில் கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வேறு எதுவும் தேவையில்லை. இதுமாரி வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். வச்சு பார்த்து சொல்லுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். வதக்கி குழம்புல ஊற்றிக்கலாம். சூப்பராக இருக்கும் குழம்பு, நாட்டுக்கோழி குழம்பு. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எப்படி செஞ்சு பார்த்து சொல்லுங்கள். செஞ்சு பார்த்துட்டு நன்றி, வணக்கம்.